மேக்ஸ் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.11 பார்க்க போகிறோம் பார்க்கலாமா. இந்த லைன் P passes through the point அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த லைன் passes through the point அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டை வச்சு நம்ம ஒன்று கண்டுபிடிக்கிறோம் ஸ்லோப்பு. அடுத்த ரெண்டு பாயிண்ட் அதுக்கடுத்து ரெண்டு பாயிண்ட் வச்சுருக்காங்களே, ஸோ அதை வச்சு நம்ம Q கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ Pயும் Qவும் பேரலல் அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ பேரலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பேரலல் ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது M1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்டை வச்சு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து x1 y1 செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ y2ஓட வேல்யூ என்னது 4, தென் மைனஸ் y1ஓட வேல்யூ வந்து -2. ஸோ ப்ராக்கெட்டில் -2 போட்டு காட்டியிருக்கேன். Then by x2 ஓட வேல்யூ 12 minus x1 ஓட வேல்யூ 3. So இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஸோ 4 plus 2 6. ஸோ 6 by 12 minus 3 9. ஸோ 6 by 9. இது 3 டேபிளில் கட் ஆகும். ஸோ கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2 by 3. இதுதான் M1 ஓட வேல்யூ. M1 அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம் P அப்படின்னு இதுக்கு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ P ஓட வேல்யூ 2 by 3. தென் அடுத்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம அடுத்த ஸ்லோப் கண்டுபிடிக்கும். த ஸ்லோப் ஆஃப் எ லைன் Q அப்படின்னு பேர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ Q தென் இது M2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. தென் அடுத்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் x1 y1 x2 y2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ y2 ஓட வேல்யூ 2 மைனஸ் y1 ஓட வேல்யூ -2. ஓகேவா? ஸோ அதனால இதை ப்ராக்கெட்டில் போட்டு காட்டியிருக்கேன். பை x2 ஓட வேல்யூ 12, x1 ஓட வேல்யூ வந்து 6. ஸோ 12 minus 6. ஸோ இப்போ 2 ப்ளஸ் ஏன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 + 2 வந்து நம்மளுக்கு 4 ஆயிரும். பை 12 minus 6 வந்து 6. ஸோ 4/6 அப்படின்றதுக்கு இந்த ரெண்டுமே 2 டேபிளில் போகும் அப்படிங்கிறதுனால நான் 2 டேபிளில் கட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு 2/3 அப்படின்னு கிடைக்கும். இது Q. ஸோ Pயும் Qவும் வேல்யூவும் பேரலல் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் லைன் Pயோட வேல்யூவும் பாருங்க, ஸ்லோப் ஆஃப் லைன் Qயோட வேல்யூவும் பாருங்க, ரெண்டுமே என்னதுன்னா சேமா இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னது ஈக்குவல். ஸோ அப்போ பேரலலை பொறுத்தவரை ஃபார்முலா என்னது M1 = M2. ஸோ அதே மாதிரி தான் இங்கே P வந்து Qக்கு ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் த லைன் P இஸ் பேரலல் டு லைன் Q. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.